இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். இப்போ இறுதிக்கட்டத்துல இருக்காங்க. பிக் பாஸ் கடந்து வந்த பாதையை ஒரு தடவை பார்த்துடலாமா? தமிழ்ல பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி லாஸ்ட் இயர் அக்டோபர் 6 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கு. பல போட்டியாளர்கள் இருந்த நிலையில இப்போ 5 போட்டியாளர்கள் இறுதிக்கட்டத்துல இருக்காங்க. இவங்கள யாரு வின் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் அதிக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 6 போட்டியாளர்கள் இருந்த நிலையில அன்எக்ஸ்பெக்டடா ஜாக்குலின் வெளியேறின நிலை வந்ததுனால இறுதியா முத்து, விஷால், பவித்ரா, சௌந்தர்யா, ரயான்னு 5 போட்டியாளர்கள் களத்துல இருக்காங்க. இதுல யாரெல்லாம் பிஆர்ஓ வச்சு வின் பண்ண பாக்குறாங்க, இல்ல மக்களையும் தன்னோட திறமையும் மட்டுமே நம்பி யாரு ஜெயிக்க போறாங்க, வெளியில இருந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னு ஒரு விவாதமே போயிட்டு இருக்கு. நாளைக்கு நடக்க இருக்கிற கிராண்ட் பினாலில யாரு வின் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்க்கிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னதுமே கண்டஸ்டன்ட்டுக்கு மக்கள் வெயிட் பண்றதை விட ஹோஸ்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பான்னு தான் அதிக எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. அதுலயும் கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வராருன்னு தெரிஞ்சதும் இந்த பிக் பாஸ் 8வது சீசன் இன்னும் கொஞ்சம் புதுசா இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வழக்கமா இருக்கிற மாதிரி இந்த சீசன்லயும் யாரு ஜோடி புறாவா வலம் வர போறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த சீசன் ஆரம்பத்திலேயே ஃபேட்மேன் ரவீந்திரன் அவர்கள் போட்டியாளரா வந்தது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருந்தது. சாச்சனா வெளியே போனது, வந்த உடனேயே ஜாக்குலின் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதுன்னு நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் பார்வையாளர்களை கவர்ந்தது. அதுலயும் விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா ஹோஸ்ட் பண்றாரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பிக் பாஸ் பார்வையாளர்களை அதிகமா கவர்ந்தது. வழக்கமா பிக் பாஸ்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக போக தான் ஒவ்வொரு டாஸ்களையும் பார்த்துட்டு இருக்கிற நம்மளையே அசர வைக்கிற மாதிரி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி சண்டை போடுவாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை நம்ம ரகமே வேறன்ற மாதிரி தான் ஆரம்பிச்ச உடனேயே ஸ்டாக்ல வச்சிருக்கிற வன்மத்தை எடுத்து கொடுக்கிற மாதிரி உடனே களத்துல இறங்கிட்டாங்க. அதுலயும் சாச்சனாவை வெளியே அனுப்புனதை மக்களால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் எப்ப வெளியில அனுப்புவீங்கன்னு கதறின கதையெல்லாம் வேற. இதுல தீபக் கொஞ்சம் இல்ல நல்லாவே பொறுப்பான பிள்ளையா ஆடினாரு. ஆனாலும் என்ன பண்றது, அவரையும் வெளியே அனுப்பிட்டாங்களே. இந்த சீசனோட செல்ல பிள்ளையாவே இருந்தாரு ஜெஃப்ரி. பவித்ரா ரொம்ப சென்டிமெண்டா இருந்தாலும் கேம்னு வந்துட்டா எனர்ஜியோட ஆடி இப்போ டாப் லிஸ்ட்ல ஒருத்தரா இருக்காங்க. பேசியே ஜெயிச்சிடுவாரோன்னு எதிர்பார்க்கப்பட்ட முத்துக்குமரன் நல்லாவே திறமையோட பேச்சு திறமையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து ஆட் பண்ணி ஃபைனல் வர வந்துட்டாரு. அவர் தான் வின் பண்ண போறாருன்னு கூட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எப்பவோ எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு பார்த்த சௌந்தர்யா ரியாக்ஷன் மூலமாவே ஸ்கோர் பண்ணி ஃபைனல் வர வந்தாங்கன்னா யாரு வின்னர்னு கணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு பார்வையாளர்கள் சொல்றாங்க. நம்ம அண்ணன் ரஞ்சித் தான் எதையாவது சொதப்ப போறாரோ அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில வெளியேறுற அன்னைக்கு கூட இந்தாங்கப்பா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கொடுத்துட்டு போனாரு. காதல் மன்னனா இந்த சீசன்ல இருந்தவங்க யாரு அப்படின்னா அது விஷால் தான். அன்ஷிதா, தர்ஷிகான்னு கேம் ஆடினது அப்படியே பிக் பாஸ் சீசன் 3 கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அருண் மட்டும் இந்த சீசன்ல வின் பண்ணி இருந்தாருன்னா பிக் பாஸ் வின்னர் ஃபேமிலி அப்படின்னு அர்ச்சனா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அதுதான் நடக்கலையே. சௌந்தர்யாவுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு விஷ்ணு ஒரு பக்கம் இருக்காரு. அந்த நம்பிக்கையே சௌந்தர்யாவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முத்துக்குமரனுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க மஞ்சரி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில முத்துக்குமரனே ஃபைனல் வரைக்கும் வரப்போறாரு, மஞ்சரி எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த சீசன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இந்த போட்டியாளர்களா கலந்துக்கிட்டாங்க. ஆனந்தி, ராணவ், அர்ணவ், சத்யா, சிவா, வர்ஷினி, ரியானு பலரும் எவிக்ட் ஆயிட்டாங்க. அட நம்ம சுனிதாவை மறந்துட்டோமே, சரி அவங்களையும் சேர்த்துக்கலாம். இப்படி எல்லாருமே தந்த வன்மத்தையெல்லாம் தாண்டி இப்ப ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களா நிக்கிற இந்த 5 பேர்ல யாரு வின் பண்ணுவாங்க, யாரு வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.